என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, என் இதய கனி அந்த மாதிரி தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களை உள்ளபடியே காதலிப்பவன் நான். இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களோ அவர்களுக்கெல்லாம் விரைந்து ஓடி சென்று நற்பலன்களை சொல்லுவதில் முதன்மை பெற்றவன் நான். அதனால தான் விருச்சிக ராசிக்காரர்களை எங்கிட்டே ஜாதகம் பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். பிகின் பக்தி சேனலை பார்க்குற நீங்கள் எல்லாரும் நீங்கள் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். காரணம் என்னன்னா, விருச்சிக ராசிக்காரர்களை நான் இன்னைக்கு நேற்று பார்க்கல, பிறந்ததுலேருந்து பார்க்குறேன். உங்களுக்கெல்லாம் என்னை விட ஒரு ஃபேமிலி எஸ்டாடுறது உலகத்திலே கிடைக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இந்த சனி பகவான் உங்களை என்னென்னலாம் செஞ்சான். அர்த்தாஷ்டம சனி கண்டக சனியாக இருக்கும்போது எப்படிலாம் குண்டக்க மண்டக்க உங்களை பண்ணாங்கிற கதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். இப்போதான் சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு வருகிறார். 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். சனி கொண்டால் எவர் தடுப்பார். சனி உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு போய் ஒட்டோட்டா தாறு மாறு அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி பண்ண போறாரு. என்ன பண்ணுவார்? என்னப்பா வேணும் உனக்கு சொல்லு, என்ன வேணும் சொல்லு. ஐயா அது டக்குன்னு கேட்டீங்கன்னா எப்படிங்க சொல்கிறது? ஒரு 2 கோடி ரூபா பணம், சரி. ஒரு 4-5 வீடு, சரி. ஒரு 3-4 காரு, சரி வச்சுக்கோ, அவ்வளோதானா? இருங்க, பதட்டப்படாதீங்க, இருங்க, நான் ஒன்று தெளிவாக யோசிச்சுட்டேன், சாயந்தரம் வரீங்களா? அந்தளவுக்கு எது கேட்டாலும் தரக்கூடிய ஒரு அமைப்பை சனி பகவான் தர தயார். நீங்கள் வேலை செய்யணும். பாருங்கள், உடம்பு ஒத்துழைக்குது, டாக்டர்கிட்ட போயிட்டீங்க, நல்லா இருக்கு உங்கள் ஹெல்த், நல்லா ஒர்க் பண்ணுங்கிறார். ஆனால் நான் தான் வேலைக்கு போனோம். சனி பகவான் ப்ளஸ் பண்ணிட்டார். 5ஆம் இடத்துல இருந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. இங்கே பாரு, ஓடி போய் காலைல போய் அவங்கள்ட்ட போய் சேர்ந்துக்கோ, காலிலேருந்து 10 மணி வரைக்கும் இந்த வேலையை பாரு, அப்புறம் இந்த வேலையை பாரு, இந்த வேலையை பாருன்னு கொடுக்குறாரு. ஆனால் நம்ம தான் வேலைக்கு போனோம். அப்போ 5ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது குழந்தை சத்புத்திர சந்தான பிராப்தி பிறக்க போகிறது. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே மடியில் வந்து பிறப்பார். ஸோ ஸ்ரீராமரே பிறக்க போகிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்திலே சனி பகவான் வந்திருக்கிறார். சனி கொடுத்தால் இப்போ 5ல் இருக்கின்ற சனி 5, 6, 7 பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது என்ன? களத்திரஸ்தானம். களத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கையிலே என்ன ஆகுது? திருமண யோகம் வருகிறது. டும் 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 கல்யாணம். அப்போ என்ன ஆகும்? திருமணமாக போகிறது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காதல், புதுசாக காதல் வருகிறது. நிறைய பேருக்கு காதல் வருகிறது. இந்த காதலுக்கான விஷயமாக இந்த சனி பகவான் இருக்கிறார். 5, 6, 7 பார்க்குறார். சனி பகவான் அடுத்து என்ன பண்ணுறாரு? 7 பார்த்தவர் 7ஆம் இடம் ஃபாரின் கூட்டு போகிறார். கமான் 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 விருச்சிக ராசி, கமான் வாங்க கனடா போகலாம், கமான் கனடா போகலாம், நல்லா இருக்குல்ல? அப்போ கனடா கூட்டு போயிடுறார். அந்த மாதிரி குளிர் பிரதேசங்களுக்கெல்லாம் கூட்டு போகிறார். 5, 6, 7 பார்க்குறார். 5ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் 7ஆம் பார்வையாக என்ன பண்ணுறார்? 11ஆம் இடத்தை பார்க்குறார். லாபத்தை பார்த்துறார். லாபத்தை பார்க்கும்போது என்ன ஆகுது? அடி தூள் வெளிநாடுங்க. லாபஸ்தானத்தை பார்க்கும்போது நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் டெவலப் ஆகுது. அடுத்து 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கையிலே தன லாபங்கள் கிடைக்கிறது.